السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் ஏளனம் செய்கின்றான் என்றால் என்ன? விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளில் நயவஞ்சர்களை ஏளனத்திற்கும் பழிப்பிற்கும் உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்குவான் என்பதே இதன் பொருளாகும். இதை மற்ற வசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன. அன்றைய தினம் நயவஞ்சர்களான ஆண்களும் பெண்களும் இறை நம்பிக்கை கொண்டவரிடம் எங்களை கொஞ்சம் கவனியுங்கள், உங்களது ஒளியிலிருந்து நாங்களும் சிறிதளவு வெளிச்சம் பெற்றுக்கொள்கிறோம் என்று கேட்பார்கள். உங்களுக்கு பின்னால் திரும்பி சென்று ஒளியை தேடுங்கள் என்று கூறப்படும். பின்னர் அவருடைய தடுப்புச் சுவர் ஒன்று எழுப்பப்படும். அதற்கு ஒரு கதவு இருக்கும். அதன் உட்புறத்தில் அருளும் வெளிப்புறத்தில் வேதனையும் இருக்கும் என குர்ஆனிலே பிரிவு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான். மற்றொரு வசனத்தில், உடனடியாக தண்டிக்காமல் அவர்களை நாம் விட்டு வைத்திருப்பது தமக்கு நல்லதென இறை மறுப்பாளர்கள் ஒரு காலம் எண்ணிவிட வேண்டாம். இன்னும் அதிகமாக அவர்கள் பாவங்களை தேடிக்கொள்ளட்டும் என்பதற்காகவே அவர்களை நாம் விட்டு வைக்கிறோம் என குர்ஆனிலே அல்லாஹ் பிறகு இடத்திலே கூறுகிறான். இவ்வாறு மறுமையில் திண்டாடுவதுதான் நயவஞ்சர்களையும் இணை வைப்பாளர்களையும் அல்லாஹ் ஏளனம் செய்கிறான் என்பதற்கு பொருளாகும். இதை போன்றே அவர்களை அல்லாஹ் ஏமாற்றுகின்றான் அல்லது சூழ்ச்சி செய்கிறான் என்று வரக்கூடிய வசனங்களும் இதுவே பொருளாகும். நயவஞ்சர்கள் புரிந்த பாவங்களை குறித்து அவர்களை பழித்துரைப்பதும் கண்டிப்பதுமே ஏளனம் செய்வது என்பதன் கருத்து அம்பகம் என வேறு சிலர் கூறியுள்ளார்கள். சில விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் நயவஞ்சர்களை ஏளனம் செய்கின்றான். நயவஞ்சர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற முனைகிறார்கள், அல்லாஹு அவர்களை ஏமாற்றுகின்றான். அல்லாஹ்வை அவர்கள் மறந்தார்கள், அல்லாஹும் அவர்களை மறந்தான் என்பன போன்ற வசனங்களுக்கு பொருள் யாதெனில், அவருடைய இந்த செயல்களுக்கு இறைவன் தகுந்த தண்டனை வழங்குவான். ஏளனம், ஏமாற்று, மோசடி ஆகியவை குற்றங்களுக்கான பிரதிபலனை அவர்களுக்கு அளிப்பான். ஆக செயல்களுக்கான தண்டனைக்குரிய செயல் எதுவோ அதன் வடிவிலேயே விவரித்துள்ளான் இறைவன். வார்த்தை ஒன்றாக இருப்பினும் பொருள் வேறாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு தீமைக்கு தண்டனை அதை போன்ற தீமைதான் என்ற ஒரு குர்ஆன் வசனமும், உங்களிடம் வரம்பு மீறுகிறோரோ யார் விரும்பி வரம்பு மீறுகிறாரோ அதை போன்றே நீங்களும் அவரிடம் வரம்பு மீறலாம் என பெரு குர்ஆன் வசனத்தையும் இங்கு கூறலாம். முந்தியது தீங்கு அல்லது வரம்பு மீறல், அதது அநீதி பிந்தியது. அந்த தீங்கிற்குரிய தண்டனை அது நீதி வார்த்தையில் இரண்டுக்கும் ஒன்றாக இருப்பினும் பொருளில் இரண்டும் வேறு. குர்ஆனில் வரும் இதை போன்ற எல்லா வசனங்களும் இந்த விளக்கம் பொருந்தும். அவர்கள் புரியும் சட்டவிரோத செயல்களில் உழலும்படியாக அவர்களை அல்லாஹ் ஆக்கி விட்டிருக்கின்றானே என இவ்வசனம் கூறுகிறது. உழலும்படி என்பதை குறிக்க யமஹூன் என்னும் வினைச்சொல் ஆளப்பட்டுள்ளது. இதன் வேறு சொல் அல் அமஹ் என்பதாகும். இதற்கு தவறான வழி என்று பொருள். சட்டவிரோத செயல் என்பதை குறிக்க துகையான் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு இறை மறுப்பு, தீய வழி என்றும் பொருள். அதாவது நயவஞ்சர்கள் புரியும் தவறுகளுக்கு பதிலடியாக அவர்களை இறைவன் வழிகேட்டிலும் இறை மறுப்பிலும் திக்கு தெரியாதவர்களாக திகைக்கும்படி விட்டுவிருக்கிறான். அதிலிருந்து மீள அவர்களுக்கு வழியே கிடையாது. அவர்களது உள்ளத்தை இறைவன் முத்திரையிட்டு மூடிவிட்டதாலும் நேர்வழியிலிருந்து அவர்களது பார்வையை திருப்பிவிட்டதாலும் அவர்கள் நல்லதை பார்க்க போவதில்லை, நேர்பாதையை அடையப் போவதும் இல்லை. சிலர் அல் அஹ்மத் எனும் அகப்பார்வை இழப்பையும் அல் அமா என்பது புறப்பார்வை இழப்பையும் குறிக்கும் என்பார். இருப்பினும் அகப்பார்வை இழப்பதற்கும் அல் அமா எனும் சொல்லை சில வேளைகளில் பயன்படுத்துவதுண்டு. அவர்களின் புறப்பார்வை குருடாகவில்லை, மாறாக அவர்களது நெஞ்சுக்குள் இருக்கும் இதயமே அகப்பார்வையே குருடாகி உள்ளது என பெரிதொரு குர்ஆனில் வசனத்தில் அல்லாஹ் அகப்பார்வை இழப்பிற்கு அல் அமா என்னும் சொல்லே ஆளப்பட்டுள்ளது. கனிமானவர்களே, இப்போ நான் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தஃப்சீரில் பார்த்தீங்கன்னா அல் பக்ரா சூராவுடைய 14 என்னும் 15வது வசனத்தை படித்தோம். அப்போ நம்பிக்கையாளர்கள்ட்ட இருக்கிறப்ப அந்த உள்ளத்தில் குஃப்ரை மறைச்சிக்கிட்டு 2 பக்கம் நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்பிக்கையாளர்கிட்ட வரும்போது நாங்கள் உங்கள் சார்ந்தவங்க இருந்தாங்க என்பதாக. அதே காஃபிர்கள்ட்ட போகிறப்ப இல்லை நீங்கள் அங்கே பின்னிட்டு இருந்தீங்களே, இல்லை நான் உங்கள் கூட உள்ளவங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்கள போய் ஏமாத்துறதுக்காக போனோம்,
நாங்கள் அவங்க உங்கள் கூட தான் இருந்துகிட்டு இருக்கோம், அவங்க கூட இருக்கிறது வந்து அவங்கள பழிக்கிறதுக்காகவும் ஏளனம் செய்கிறதுக்காகவும் தான் நாங்கள் போனோம். அவங்க சொல்கிறது தான் தலையாட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் நாங்கள் விரும்பி தலையாட்டுறதில்ல, ஏளனம் செய்கிறதுக்காக போயிட்டு வரோம் என்பதாக. அதை பாருங்க, அல்லாஹ் அவங்க ஏளனம் செய்கிறார்கள் என்ற அந்த வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு இவங்க ஏளனம் செய்யல, அல்லாஹ் தான் இவர்களை ஏளனம் செய்கிறான் என்று அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னான். இப்போ நம்ம பார்த்த விரிவுரை இருக்கே, அந்த ஏளனம் தான் இது. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய பாவத்தில் அதிகமாக அப்படியே அல்லாஹ் விட்டுட்டா தான் மறுமையில் அதுக்கான தண்டனை அதிகமாக தர முடியும். எனவே இது போன்று அல்லாஹ் இவங்களை ஏளனம் செய்கிறான் என்பதாக பலவிதமான இமாமுடைய கருத்தையும் பலவித குர்ஆனுடைய ஆயத்துகளையும் இமாம் இங்கே வரிசைப்படுத்தியிருக்காங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் சகோதரர்களே, இன்றைக்கி ரொம்ப பாவம் செய்கிறாங்களே, தீயது செய்கிறாங்களே என்பதாக நம்ம வருந்த தேவையில்லை. இன்றைக்கி இப்படி காசால மக்கள் கொல்லப்படுறாங்களே, இதை பற்றிலாம் இது ஒரு பெரிய கவலையான விஷயம்தான். இருந்த போதிலும் இதுக்கு தலையாக யாருடைய கை ஓங்கி இருக்கோ அவங்கள அல்லாஹ் ஆழமான நரகத்தில் போட்டெடுக்க அல்லாஹ் விரும்புகிறாங்கிறது அர்த்தம். அப்போ அதற்கான பாவங்களை செய்கிறதுக்கு அல்லாஹ் அவங்களுக்கான எல்லா வழியையும் உலகத்துடைய எல்லா சூழலையும் லேசாக்கி வச்சுட்டான். இது சொல்லுவாங்க, நீங்கள் பாவம் செய்கிறீங்க, உங்கள் சூழலுக்கு அதுக்கு தகுந்தாப்புல எல்லாம் அமையுதுன்னு நீங்கள் ரொம்ப பயந்துக்குங்க. ஏன்னா அல்லாஹ் உங்களை அந்த பாதையில் போகிறதுக்கு விட்டுட்டான். அல்லாஹ் தடுத்திருந்தானா கூட நீங்கள் அஞ்சிக்கலாம், இல்லை யாருக்கு பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பாவத்தை விட்டுட்டாருன்னா நீங்கள் என்ன புகச்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை நான் செய்கிறேன், யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, நான் அந்த பாவத்தில் தான் இருக்கேன்னா நீங்கள் ரொம்ப பயந்துக்குங்க. இதனுடைய கடுமை ஒன்று உங்களுடைய மௌத்துடைய நேரத்தில் அல்லது மறுமையில் எல்லாம் பிடிச்சிட்டான்னு சொன்னால் நிரந்தரமாக இருக்கும் என்பது தான். அப்போ இந்த ஆயத்து இவங்க அல்லாஹுடைய அடியாரில் ஏளனம் செய்யல, அல்லாஹ் இவர்களை என்ன செய்கிறான், சிக்க வைப்பதற்காக, மறுமையில் ஆக பெரும் தண்டனை கொடுப்பதற்காக இவங்களுடைய போங்களை அல்லாஹ் இவங்களை விட்டது. இது அல்லாஹ் செய்யக்கூடிய ஏளனமாக இருக்கிறது என்பதாக வர தொடக்கம். மழை பெய்யுது, இப்போ வெளியே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தையும் படிச்சிடலாங்களா? நிற்கிற வரைக்கும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க, அடுத்த ஆயத்து சூரா அல் பக்கரா.